ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025 ரிலீஸ் ஆன டீமன் சிட்டின்ற ஒரு ஜாப்பனீஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த உலகத்துல சின்ன சின்ன ஜீவராசிங்கள்ல இருந்து நம்மள மாதிரி மனுஷங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். நமக்கு மத்தவங்களை விட அந்த ஃபேமிலி தான் ரொம்ப 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 முக்கியம். அப்படிப்பட்ட ஃபேமிலி மேல தப்பி தவறி அவனாவது கைய வச்சுட்டா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? சாதாரண கோழி எடுத்துக்கோங்க, அதோட குஞ்செல்லாம் கூட வேணாம், முட்டையை தொட போயிட்டாலே அது சத்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணும். சோ மேட்டர் என்னன்னா, ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனைனா யாரு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவாங்க. அதுதாங்க இந்த படத்துலயே நடக்க போகுது. அதுலயும் படத்துல எக்ஸ்ட்ரீமுக்கு போறவன் சாதாரண ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, 100 பேர் வெட்ட வந்தாலும் நின்ன இடத்துல இருந்து சொழட்டி அடிக்கக்கூடிய ஒரு ஹிட்மேன். 100 பேர் சேர்ந்து அவன் ஹேரை தோணுனாலே வருஷ கணக்குல தாமம் இருக்கணும். அப்பேற்பட்டவனோட ஃபேமிலிய முகம் தெரியாத 5 பேர் போட்டு தள்ளிடுறானுங்க. இவனும் சாக வேண்டியவன் தான், நூல் அழையில தப்பிச்சிடறான். ஏண்டா இவனை உயிரோட விட்டோம்னு கொலகாரனுங்க கதற அளவுக்கு படம் முழுக்க நடக்க போற சம்பவம் தான் படத்தோட கதை. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் நம்பிக்கை விடாமுயற்சின்ற லிரிக்ஸுக்கு ஏத்த மாதிரி படத்துல ஒரு சிச்சுவேஷன் வரும். நான் அந்த டைம்ல அந்த டைலாக்கையும் சொல்றேன், மேரட்டலா இருக்கும் பாருங்க. வாங்கலேன், ரத்தம் தெறிக்க நடக்க போற ரணகலத்தை படத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். படம் ஓபன் ஆகும் போதே ஃபேமிலிக்காக பழிவாங்க நினைக்கிற ஒருத்தனோட ரிவெஞ்ச் எல்லாம் மீறி போகும்போது அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான், ஒரு வெறி பிடிச்ச டீமனா மாறிடுவான்ற மாஸ் வசனத்தை போட்டு காட்டி ஒரு பட்டறையில கத்திய பட்ட தீரிட்டு இருக்க ஹீரோவை காட்ட ஹீரோவோட உடம்பெல்லாம் காயம், ஒவ்வொரு காயத்துக்கு பின்னாலையும் பல ரத்த கரைங்க இருக்கு. அம்மா பெரிய சம்பவம் பண்றதுக்கு முன்னால தம்மா துண்டு பன் எடுத்து சாப்பிட்டுட்டு ஜாக்கெட்டு பட்ட தீட்டின கத்தி தோரணையான கார் எடுத்துக்கிட்டு ஹீரோ கிளம்ப, இன்னொரு பக்கம் ஷின்ஜோன்ற ஒரு ஊரோட துறைமுகத்தையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க ஒரு பெரிய டான். இது வரைக்கும் அவரு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த எவனோ ஒருத்தவன், இனிமேல்லாம் அந்த ஆளு கீழே வேலை செய்ய முடியாது, போய் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு அவனோட ஆள் ஒருத்தவன் அனுப்பி சொல்லியிருக்கான். ஓஹோ, அந்த சில்வண்டுக்கு ஒரு ஆள் அனுப்பி என் முன்னால இப்படி பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? அவன் சொல்லி அனுப்புனதை கூட நான் மன்னிச்சிருவேன்டா, ஆனா அவன் சொன்னான்னு நீ எல்லாம் வந்து என் முன்னால தெனாவட்டா பேசிட்டு இருக்க பாத்தியா? கோப்புரானே உன் வாயை தாண்டா ஃபர்ஸ்ட் கிழிக்கணும், செத்த இங்க வாய அப்படின்னு தூது வந்தவனை கூப்பிட்டு டான் அவனோட வாயை கிழிக்கிற அதே டைம் ஒரு சர்வன்ட் காஃபி எடுத்துக்கிட்டு உள்ள வரா. சடார்னு அவ எடுத்துட்டு வர காஃபில ரூஃப்ல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் பிளிங்க்னு கொட்டுது. இது என்னடா ஆச்சரியம் அப்படின்னு மேல நிமிந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியே அடேங்கப்பா 50 பேர் என்ன, அடேங்கப்பா 500 பேர்னே சொல்லலாம். அப்படி டான் பாதுகாப்புக்கு ஒரு படையே நிக்குது. படையில ஒருத்தவன் விடாம எல்லாரையும் ஹீரோ வெட்டி வீசிட்டு இருக்காப்புல. பப்பா நான் வேகம், நான் மாதிரியான கத்தி வீச்சு காணக்கண் கோடி வேண்டுங்க. எவனாலையும் ஹீரோ கிட்ட நெருங்க கூட முடியல. இந்த பக்கம் டானுக்கு நம்ம உயிர் ஊசலாடுதுன்றது அந்த ஆள் கண்ணு முன்னாலேயே நல்லா தெரியுது. தப்பிக்க ட்ரை பண்ணா எல்லா வழியிலையும் 10-15 பேர் செத்து கிடக்குறானுங்க. இன்னும் பல பேர் ஹீரோ கையால சேர்த்து ஆண்ட வேலை வந்துகிட்டே இருக்கானுங்க. இதுக்கு நடுவுல டானோட பாடி கார்டு ஒருத்தவன் யாராலையும் சமாளிக்க முடியாத ஹீரோ கிட்ட போய் ஹீரோ கிட்ட சண்டை போட்டு ஒரு சின்ன கத்தியால ஹீரோவை குத்துற அளவுக்கு போயிடுறான். எந்த கை கத்தி எடுத்துட்டு குத்த வந்துச்சோ அந்த கையவே தனியா வெட்டி எடுத்த ஹீரோ எங்க அந்த 3ல சுட்ட முட்டை போண்டாவை காணோம், அதான் டானு அப்படின்னு டானை தேடி போய் ஒரு இடத்துல டானையும் கண்டுபிடிக்க படம் ஆரம்பிக்கும் போது ஒன்னும் தெரியாது தூது சொல்ல வந்தவங்க கிட்ட டான் எவ்வளவு நக்கலா பேசினான். இப்ப தான் கண்ணு முன்னால யமனை பார்த்ததும் தம்பி நான் உனக்கு என்ன வேணா பண்றேன்ப்பா, என்ன உயிரோட விட்டுறான்ப்பா அப்படின்னு ஹீரோ கால்லயே உழ போறாங்க. பதிலுக்கு ஹீரோ ஒரு வசனம் கூட பேசலையே. வெட்டு 1 துண்டு 2 தான். ஒரே வெட்டுல டானோட சோழிய முடிச்சதும் இப்படி இங்க நடந்த எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டான் ஒருத்தன் வாயை கிழிச்சான்ல, அவனும் ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அப்ப யாரோ ஹீரோவுக்கு பின்னால இருந்து ஹீரோவை போட்டு தள்ள வராங்க. அவங்கள சம்பந்தமே இல்லாம இன்னொரு ஆள் ஷூட் பண்ண யாரான்னு திரும்பி பார்த்தா அது ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹீரோ ஒரு ஹிட்மேன் நான் இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹீரோவுக்கு வேலை கொடுக்கறவங்க ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட தான் வருவாங்க. அவன் தான் வேலையை வாங்கி யாரை கொலை பண்ணணும்னு ஹீரோ கிட்ட சொல்லுவான். சோ இப்ப கொடுத்த வேலையை ஹீரோ முடிச்சதும் இதுதான் ஹீரோவோட கடைசி வேலை, எனக்கும் குடும்பம் குழந்தைன்னு ஆயிடுச்சு, இனிமேலும் நான் வெட்டு குத்தன் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நான் இதோட வேலையை விட்டு வெளியே போயிடுறேன்னு ஹீரோ முடிவெடுத்து அதை பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லிட்டாரு. நடா நீ உன்ன மாதிரி திறமையான ஆள் என்னை விட்டு போறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அப்பவே உனக்கு குடும்பம் வராம நான் பார்த்து இருந்திருக்கணும், வந்துருச்சு முடிவையும் எடுத்துட்டேன், சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு ஹீரோவை அனுப்பிடுறான். பட் இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தது ஹீரோ அங்க இருந்து கிளம்புனதுன்னு மொத்தத்தையும் யாரோ தூரத்துல இருந்து பைனாகுலர்ல பாத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தவங்க பாக்குறாங்கன்றதும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தெரியுது. இவனும் அந்த பக்கமே பாத்துட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ வீட்டுக்கு போயிடுறாரு. அன்பான மனைவி, அழகான ஒரு குட்டி பொண்ணுன்னு சக மனுஷன் எப்படி ஒரு ஃபேமிலி எதிர்பார்ப்பானோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கு. உள்ள போனதும் பொண்டாட்டியையும் பொண்ணையும் கொஞ்சம் ஹீரோ உடம்புல ரத்த கரியா இருக்கேன்னு குளிச்சுட்டு ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கப்போ வீட்டுக்குள்ள இவரோட பொண்ணு அலற மாதிரி ஒரு சவுண்டு. நம்ம வீட்டுக்குள்ள எந்த நாயிடா புகுந்துச்சுன்னு ஹீரோ ரூமை விட்டு வெளியே வந்தா பார்க்கவே விசித்திரமா இருக்க ஒரு மாஸ்க், நல்லா ஒத்த கொம்பு வச்ச செத்த சேவல் மாதிரி. அதை போட்டுக்கிட்டு எவனோ ஒருத்தவன் நிக்கிறான். யார் நீன்னு அவன ஒரு லுக் விட்டுட்டு அடுத்த ஹாலுக்கு வந்ததும் இவன மாதிரியே விசித்திரமான மாஸ்க் போட்டுக்கிட்டு மொத்தம் 5 பேர் இருக்கானுங்க. ஆல்ரெடி ஒத்த கொம்பை பார்த்துட்டோமா, 2வது ஓல்வெரனுக்கு பிறந்த ஓனாய் மாதிரி ஒரு மாஸ்க் மூஞ்சேன்,
மூணாவது நீட்டு மூக்கு வச்ச நீலகிரி குரங்கு மாதிரி ஒருத்தவன், நாலாவது தாடி ஓட்டின தாத்தா மாதிரி ஒருத்தவன், அஞ்சாவது வில்லங்க விகடன் பொம்மை மாதிரி ஒரு மாஸ்க். இதுல விகடன் பொம்மை தான் லீடர். இந்த 5 பேரையும் யாருன்னு ஹீரோவுக்கு தெரியல. ஆனா ஹீரோ ஒரு டானை போட்டு தள்ளினார் இல்ல, அந்த வேலையை ஹீரோவுக்கு கொடுத்ததே இவனுங்க தான். காட்டுல இருந்த சிங்கத்தை அழிச்சாச்சு. சோ இப்போ இந்த காடு இந்த 5 கழுத புலிங்களோட கையில வந்துருச்சு. எல்லாம் ஓகே. பட் பிரச்சனை என்னன்னா, காடு கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க ஹீரோவை கூடவே வச்சுக்கிட்டு வேலை செய்யலாம்னு பார்த்தானுங்க. ஆனா ஹீரோ வேலையை விட்டு வந்துட்டாரு இல்லையா, நாளை பின்ன எவனாவது கோடி கணக்குல பணத்தை கொட்டி தரேன், இந்த 5 பேரை போட்டு தள்ளுன்னு ஹீரோவை கூட்டு சேர்த்துக்கிட்டானுங்கன்னா உசுறு போயிடுமே. அதுக்குதான் ஹீரோ ஃபேமிலிய கூண்டோட கையில சேர்த்து வந்திருக்கானுங்க. பொண்ணும் பொண்டாட்டியும் அவனுங்க கையில. அதுல ஹீரோவோட பொண்ணு ஹீரோவை பார்த்ததும் அப்பான்னு துள்ளி குதிச்சு ஹீரோ கிட்ட ஓடி வரா. உடனே ஓனா மூஞ்சி எங்கடி போறேன்னு அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸ புடிச்சதுதான் வந்துச்சு பாருங்க ஹீரோவுக்கு கோவம். யார் பொண்ணு மேலடா கைய வைக்கிறேன்னு மில்லி செகண்ட்ல கில்லி மாதிரி பாஞ்சு அவன் கையில இருக்க துப்பாக்கியவே புடிங்கி அவன் தலையில வச்சிடுறாரு. ஆனா என்ன புண்ணியம், அதுக்குள்ள எங்க ஒத்த கொம்பு பொண்ணு தலையில துப்பாக்கிய வச்சிடறான். ஒருத்தன் தொக்கா மாட்டிக்கிட்டான். அவனால எதுவும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சதும் ஓனா மூஞ்சியும் எருமை எஞ்சிடுறா என் மேல இருந்து ஹீரோவை தள்ளி விட, அந்த பக்கம் ஹீரோவோட பொண்டாட்டி ஓடி வந்து பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணா, எங்களை என்ன வேணும்னா பண்ணுங்கடா, இந்த பொண்ணை மட்டும் விட்டுருங்கடான்னு திரும்ப 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 அதையே சொல்லிட்டு இருக்கா. அப்போ டபுக்குன்னு ஒரு துப்பாக்கி சவுண்டு. கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ பொண்டாட்டி பணமா கிடக்குறா. அவளை ஷூட் பண்ணது ஓனா மூஞ்சி. எப்படியோ அடுத்து பொண்ணு கிட்ட தானே போவானுங்க. சோ இங்க இருந்து ஓடுமான்னு ஹீரோ சொல்லி அந்த பொண்ணு ஓடும் போது அப்பவும் ஒரு துப்பாக்கி சவுண்டு. பொண்ணு ஸ்லிப் ஆகி கீழே விழறா. இப்ப இவளை ஷூட் பண்ணது விகடன் மூஞ்சி. எந்த ஃபேமிலிக்காக ஹீரோ எல்லாத்தையும் விரிட்டு வர முடிவெடுத்தாரோ அந்த ஃபேமிலியே போயிடுச்சு. இனிமேல் இழக்க எதுவுமே இல்லாத ஒருத்தவனோட கோவம் எப்படி இருக்கும். சரிதான், இப்ப ஹீரோவால பேசுறதை தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியல. சுத்தி இருக்க 5 பேரையும் பார்த்து டேய் 5 நஞ்சுங்களா எழுதி வச்சுக்கோங்க, என்னைக்கா இருந்தாலும் அவங்க 5 பேரோட சாவும் என் கையில தாண்டா அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே விகடன் மூஞ்சி ஹீரோவை சுட்டுறான். இங்க சீனை கட் பண்ணா நடந்த சம்பவத்தை பத்தி டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. பட் நியூஸ்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க. அதாவது ஹீரோ தான் அவரோட ஃபேமிலியை ஷூட் பண்ணிட்டு தானும் சாகணும்னு தன்னைத்தானே ஷூட் பண்ணிருக்காரு. ஆனா அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிட்டாரு அப்படின்னு நியூஸ்ல ஓட இங்க தாங்க படத்தோட டைட்டில் கார்டையே போடுறானுங்க. இதோட 12 வருஷம் கழிச்சு வந்தா ஹீரோ உயிர் பொழைச்சாரு இல்லையா, உயிர் மட்டும்தான் பொழைச்சாரு. உடம்புல இருக்க மீதி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவுட். கடந்த 12 வருஷமா ஜெயில் ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்லயே தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு ரிலீஸ். சோ ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீரோவை வீல் சேர்ல தள்ளி வெளியே கூட்டிட்டு வந்து வேன்ல ஏத்துறான். அதே நேரம் இப்ப இந்த ஊரோட சிட்டிங் மேயரா இருக்க ஒருத்தவர் பிரஸ் மீட் ஒன்னு அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல மேயரா ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. லாஸ்ட் 10 வருஷம் நீங்க தாங்க இந்த ஊரோட மேயர். நீங்க மேயர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல நிறைய நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுலயும் மஹரோபான்ற ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டி நீங்க ஓபன் பண்ண போறீங்கல்ல, அதெல்லாம் ஓபன் ஆயிடுச்சுன்னா நம்ம ஊரோட தரம் எங்கேயோ போயிடுமே. எப்படிங்க இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு எவ்வளவு முடியுமோ மேயரை அவ்வளவு பாராட்டிட்டு முன்னால இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டத்துக்கிட்ட நீங்க இவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம்னு சொன்னதும் ஒரு ரிப்போர்ட்டர் ஏஞ்சி குதர்க்கமான கேள்விகளை கேட்கறாப்புல. 10 வருஷமா நீங்க தான் மேயர், இந்த ஊரு முன்னேற்ற பாதையில போகுது, அதெல்லாம் ஓகே. ஆனாங்க நீங்க மேயர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்க நிறைய மக்கள் காணாம போயிருக்காங்கல்ல, அதுலயும் குறிப்பா நீங்க கட்டுற மஹரோபா பில்டிங் எங்களுக்கு வேணாம், அந்த பில்டிங் கட்டுறதுனால நிறைய மக்களோட இடங்கள் அழிக்கப்படுது அப்படின்னு யார் யாரெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க தான் காணாம போயிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ரிப்போர்ட்டர் கேட்டதும், ஜி பாக்க நல்லா டாம் அண்ட் ஜெர்ரி டாய் மாதிரி இருந்துகிட்டு ஊரோட நிம்மதியை கெடுக்கணும்னே கேள்வி கேட்பீங்களா ஜி, லூசு மாதிரி எதுவும் கேள்வி கேட்டு மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க, கொஞ்சம் கம்முன்னு உட்காருங்கன்னு மேயர் மழுப்பலான ஒரு பதில சொல்லி ரிப்போர்ட்டரை உட்கார வச்சிடறாரு. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட வந்தா ஹீரோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி ஊருக்குள்ள வரப்போ ஊரே சுடுகாடு மாதிரி இருக்கு. மக்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லாம ரோட்ல படுத்திருக்காங்க. இதுல இருந்தே தெரியுதே மேயரோட லட்சணம். சும்மா எல்லாம் வெளிபந்தா. அவனுங்க சொன்ன மாதிரி ஊர் எந்த முன்னேற்றமும் அடையல, அழிவு பாதையில போயிட்டு இருக்கு. எப்படியோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீரோ ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு ஹீரோ இருக்க நிலைமைக்கு அவரவரே பாத்துக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் இல்ல. சோ ஹீரோவை கூடவே இருந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு இந்தியன் ஆளையும் செட் பண்ணிட்டு அவன் போயிடுறான். அவன் தான் ஒரு 2-3 நாள் ஹீரோவை கண்ணு கருத்துமா பாத்துக்கிறான். அப்போ ஒரு நாள் நைட்டு இந்தியன் ஹீரோவை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்போ படத்தோட ஓப்பனிங்ல நடந்த ஒரு சண்டையில டானோட பாடி கார்டு ஒருத்தவன் ஹீரோவையே குத்த வந்தான். பதிலுக்கு ஹீரோ அவனோட கையவே வெட்டி எடுத்தாருல்ல, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். நம்ம கை போனதுக்கு எவன் காரணமோ அவன் இங்கதான் தங்கியிருக்கான்னு தெரிஞ்சதும் குடுகுடன் ஓடி வந்து ஹீரோவோட கையிலேயே குத்துறான். ஆனா ஹீரோ கிட்ட எந்த அசைவும் இல்ல. ஹீரோலாம் அசைற மாதிரி இருந்தா இந்நேரம் இவன் அசைவ சாப்பாடு தான். இவன் நல்ல நேரம் ஹீரோ குத்து வாங்கிட்டு செத்த பாம்பு மாதிரி படுத்திருக்காரு. செத்த பாம்பு எங்க அடிச்சுக்கிட்டுன்னு அவனும் அதோட போயிடுறான். இன்னொரு பக்கம் பிரஸ் மீட்ல ரிப்போர்ட்டர் ஒருத்தவன் மேயர் கிட்ட குதர்க்கமா கேள்வி கேட்டான்ல, மேயருக்குள்ள ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, இந்த ஊர்ல எதுவுமே சரியா போலன்னு அவன் மேயரை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது படத்தோட
ஓப்பனிங்ல நடந்த அதே சண்டையில டான் கையால வாய் கிழிஞ்சு ஹீரோ கொலை பண்ற எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து ஒருத்தவன் பார்த்தான்ல, அவன் தான். அவன் சொல்றதுல பாதி கதை ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச கதை. அதாவது மாஸ்க் போட்ட பஞ்சபாண்டவாஸ் குரூப் தான் இந்த ஊரை கண்ட்ரோல்ல வச்சிருக்க டான ஹீரோவுக்கு காசு கொடுத்து கொலை பண்ண வச்சிருக்காங்க. டான் போனதும் ஊரே அவனுங்க கண்ட்ரோல்ல போயிடுச்சு. இதுக்கு அப்புறம் தான் மேயர்ன்ற ஒருத்தவன் பதவிக்கு வந்திருக்கான், மஹரோபா பில்டிங்கும் வந்திருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு அவன் கதை சொல்லிட்டு இருக்கப்போ வந்து நின்னானுங்க பாருங்க நீலமூக்கு நீலமேகமும் தாடி ஒட்டின தாத்தா முஞ்சனும். ரிப்போர்ட்டருக்கும் இன்ஃபார்மருக்கும் அவனுங்களை பார்த்ததும் அல்லு இல்ல எப்படியோ மோப்ப முடிச்சு வந்துட்டானுங்க. ஏண்டா 12 வருஷமா எத்தனை பேரை கொலை பண்ணி இந்த சிட்டியவே கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம், சல்பி பாய்ஸ் நீங்க வந்து அதை கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? இதாண்டா உங்களுக்கு லாஸ்ட் டே அப்படின்னு 2 பேரோட கதையையும் முடிச்சதும் நீலமூக்கு அங்க இருந்து போயிடுறான். அப்ப தாத்தா முஞ்சனுக்கு ஒரு போன் கால் வருது. எடுத்து பேசினவன் வாட்ரா இது எப்போ நடந்ததுன்னு ஷாக் ஆக, இந்த பக்கம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இண்டோர் கேம் ஒன்று விளையாண்டுக்கிட்டே சில பல பிளாஷ்பேக்கோட வாய்ஸ் ஓவரை மட்டும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காப்புல. வாய்ஸ் ஓவர் கேட்கிறப்போ பஞ்சபாண்டவாஸ் ஹீரோவையும் ஹீரோவோட ஃபேமிலியையும் வேட்டையாடினானுங்கல்ல, அதுக்கு இவனும் ஒரு விதத்துல காரணம்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஹீரோ வேலையை விட்டு போனா போட்டுங்க, எதுக்குங்க அவனையும் அவனோட ஃபேமிலியையும் தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க, அவனை நிம்மதியா வாழ விடுங்களேன் அப்படின்னு இவன் யார்கிட்டயோ கெஞ்சிட்டு இருக்க மாதிரி வாய்ஸ் ஓவர் ஓடுது. என்னன்னு முழுசா காட்டுறதுக்குள்ளேயே பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ஒரு போன் கால் வருது. இவனுமே தாத்தா மூஞ்ச மாதிரி ஷாக் ஆகுறான். இங்க சீனை கட் பண்ணிட்டு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை காட்ட ஹீரோ கையில ஒருத்தவன் கத்தியால குத்துனதுனால ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்தியன்லாம் சம்பவம் நடக்கும் போதே துண்டக்கானோ துணியை காணோன்னு ஓடிட்டான். சோ ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ மட்டும் தான் தனியா இருக்காரு. ரூமுக்கு வெளியே 2 போலீஸ்காரங்க காவலுக்கு நிக்கிறாங்க. அங்க போன இன்ஸ்பெக்டர் 12 வருஷத்துக்கு முன்னால ஃபேமிலியவே ஒருத்தவன் கொலை பண்ணானே அவன் தானே உள்ள படுத்திருக்கான், என்னாச்சு யார் அவனை கத்தியால குத்துனதுன்றதெல்லாம் என்கொயரி பண்ணிட்டு சரி சரி நீங்க 2 பேரும் போய் டீ சாப்பிட்டு வாங்க, அதுக்குள்ள நான் உள்ள போய் அவன் ஏதாவது பேசுறானான்னு பாக்குறேன் அப்படின்னு 2 போலீஸையும் அனுப்பிவிட்ட இன்ஸ்பெக்டர் உள்ள போனான் பாருங்க. வக்காலி அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது உள்ள போனது இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, பஞ்சபாண்டவாஸ் 5 பேர்ல தாத்தா முஞ்ச ஒருத்தவர்னால அவன் தான் இன்ஸ்பெக்டர். சத்தியமா சொல்றேங்க ஹீரோவா அப்படியே விட்டுருந்தாலும் கடைசி வரைக்கும் கோமாளியே இருந்தா இருந்தாலும் செத்துருப்பான். அதை விட்டுட்டு தேவையே இல்லாம ஹீரோ கிட்ட போனவன் ஹீரோ கண்ணு முன்னால தாத்தா மூஞ்சி மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு என்ன யாருன்னு தெரியுதா ராஜா, அது எப்படி மறந்துருப்ப, உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நாங்க தானே, அப்பவே எங்க கையால சாக வேண்டியவன் அப்போ தப்பிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு வந்து சாவரப்பாரு, உன் விதியை யாரால மாத்த முடியும், எதுக்கும் நான் உன்னை கொலை பண்றதுக்கு முன்னால நீ நானும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் அப்படின்னு தாத்தா மூஞ்சி கேமராவை ஆன் பண்ணி தூக்குனாம் பாருங்க. ஜெய் பஜ்ரங்க பலின்ற மாதிரி இதுக்கப்புறம் எழுந்திருக்கவே மாட்டாருன்னு நினைச்ச ஹீரோ ஏஞ்சி வந்து கேமராவுக்கு முன்னால நின்னதும் ஒரு நிமிஷம் தாத்தா முஞ்சனுக்கு உயிரே போயிடுச்சு. வாவேலு வாவேலுன்னு நம்ம ஹீரோவை உற்சாகப்படுத்தினாலும் ஹீரோவோட முழு பாடி வேலை செய்யல, ரைட் ஹேண்டு லெப்ட் காலு இது மட்டும் தான் வேலை செய்யுது. இதை வச்சுக்கிட்டே மனுஷன் என்னமா டஃப் கொடுக்குறான்றீங்க, எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப 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 எழுந்து வர தாத்தா முஞ்சனுக்கு ஹீரோவை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. நடுவுல வெளியே போனானுங்களே 2 போலீஸ், அவனுங்களுமே வந்துடுறானுங்க. 3 பேர் சேர்ந்துமே ஹீரோவை அசைக்க கூட முடியலங்க. அட யார் தாண்டா இந்த அழிக்க முடியாத ஆக்டோபஸ், எவ்வளவு அடிச்சாலும் எழுந்து எழுந்து வந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு தாத்தா மூஞ்சி கூட இருக்க 2 போலீஸ் 3 பேருக்கும் மண்டை காயுது. ஒரு வழியா 2 போலீஸையும் பில்டிங்ல இருந்து வெளியே தள்ளி விட்டு போட்டு தள்ளின ஹீரோ 3வது தாத்தா மூஞ்சனையும் ஒத்த கைய வச்சு ஒயரால அவன் கழுத்தை போட்டு இறுகியா அவன் கதையை முடிச்சிடறாருங்க. இதுக்கப்புறம் ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு கேள்விப்பட்டு இந்தியன் வண்டி ஓட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேன்ல உட்காந்து வேன் ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து நிக்குது. இவனுங்க வரத்துக்குள்ளதான் ஹீரோ மேல 3 பேருக்கு தவசமே பண்ணி முடிச்சிட்டாரே. சோ வில்லன் ஏகே கெட்டப்ல ஒத்த கால்ல தாங்கி தாங்கி நடந்து வந்த ஹீரோ ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல வச்சிருக்க ஒரு பண்ண தூக்கி வாயில விட்டதும் ஹீரோவோட இன்ட்ரோலயே ஹீரோ பண்ணு சாப்பிடுற மாதிரி பாத்துருந்தமே. சோ பண்ணு பாஸ்டோட லிங்க் ஆன ஒரு பெத்த விஷயம் போல. ஏன்னா பண்ண உள்ள விட்டதுமே இவரோட கடந்த காலம் எல்லாம் ஞாபகம் வந்து உடம்பும் பழைய மாதிரியே வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. வேன் ஏறி பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு பேர் வச்சு அங்க போதைப் பொருள் தயாரிக்கிற ஒரு இடம். பஞ்சபாண்டவாஸ் 5 பேர்ல ஒத்த கொம்பு மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்தான்ல அவன் தான் இந்த இடத்த பாத்துக்கிறான். இப்ப தாத்தா மூஞ்சன் செத்துட்டான், அவனை கொலை பண்ணது ஹீரோ தான்ற மேட்டர் தெரிஞ்சதும் ஒத்த கொம்பு ஓனா மூஞ்சிக்கு கால் பண்ணி மேட்டர் சொல்ல இந்த பக்கம் ஓனா மூஞ்சி டீனேஜ் வயசு பொண்ணுங்களை கடத்தி அவங்கள வச்சு பிசினஸ் பண்றான். சரியான பொம்பளை பொறுக்கி. ஒத்த கொம்பு மேட்டர் சொன்னதும் அந்த தாடி முளைக்காத தவக்கலையாங்க, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை நினைச்சா பயந்துட்டு இருக்கீங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம ஆள் தானே, ஹீரோவை கூடவே வச்சு கடைசி வரைக்கும் அவன் எழுந்திருக்காத மாதிரி பாத்துக்கிடான்னு நம்ம தானே பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருந்தோம், அவங்கிட்டயே ஹீரோவை கொலை பண்ணி தூக்கிட்டு வாடான்னு சொல்லுங்க அவன் பாத்துப்பான் அப்படின்னு ஓனா மூஞ்சி சொன்னதோட ஒத்த கொம்பு கிட்ட இருந்து ஹீரோவை கொலை பண்ணி ஃபேக்டரிக்கு தூக்கிட்டு வான்ற மெசேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்டோட மொபைலுக்கும் போகுது. சேம் டைம் ஹீரோ திரும்ப வந்துட்டான்ற விஷயம் நீலமுக மூலியமா இவங்களோட மாஸ்டரான விகடன் மூஞ்சிக்கும் தெரிய அடுத்த சீன்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீரோவை கொலை பண்ணி ஹீரோவோட பாடியை ஒரு பெரிய பேக்ல வச்சு ஒத்த கொம்போட ஃபேக்டரிக்குள்ள எடுத்துட்டு வரான். இவங்களுக்கு கொடுத்த வேலை என்ன, ஹீரோவோட கதையை முடிச்சு பாடி எடுத்துருவான்றது தானே. சோ பாடியை கொடுத்ததும் இந்தியன் காரை ஓட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கார்ல உட்காந்து ஃபேக்டரியில இருந்து இவங்க வெளியே போயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் எப்படியும் ஹீரோ செத்துருக்க மாட்டாரு, இங்க வேற லெவல் சம்பவம் நடக்க போகுதுன்னு. அதுக்கேத்த மாதிரி ஹீரோவோட பாடியை டிஸ்போஸ் பண்ண பேக்கோட ஹீரோவோட பாடியை மிஷின்ல வச்சு அனுப்புறாங்க. பாதி தூரம்
தூரம் போனதுமே ஜிப்ப திறந்துட்டு வெளியே வந்த ஹீரோ பாக்குற எல்லாரையும் அப்பு அப்புன்னு அப்புறாரு. ஹீரோ பூந்து விளையாடுறத கேமரா மூலியமா ஒத்த கொம்பும் பாத்துறான். டால்டா டப்பி டே பெஸ்ட் ஃப்ரெண்டு, கட்சியில எங்களுக்கே விபூதி அஷ்ட பாத்தியா நீ அப்படின்னு ஃபேக்டரியை விட்டு வெளியே போறப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டோட காரை விடாம கபார் கிபீர் கபார்னு ஷூட் பண்றானுங்க. அதுல இந்தியன் அவுட். ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்டு தப்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் ஃபேக்டரிக்குள்ள சொல்லவா வேணும், 12 வருஷம் பகை பாரபட்சமே பார்க்கலையே. அடி வாங்குறவனங்க எல்லாம் ஏண்டா பிறந்தோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ஹீரோ நைய புடைச்சிட்டு இருக்காரு. இந்த கேப்ல ரூம்ல இருந்து நேக்கா வெளியே போன ஒத்த கொம்பு உள்ள ஹீரோ 50 பேரை அசால்ட் பண்ணி முடிச்சதும் மேல இருந்து வெளியே நிக்கிற ஒத்த கொம்பை ஹீரோ பாக்குறாரு. இவன் வெளியவே நின்னுகிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும், அப்படி வந்தா ஃபேக்டரியவே காலி பண்ணிடலாம்னு ஏற்கனவே ஃபேக்டரிக்குள்ள பாம் செட் பண்ணிருக்கான் போல. பட்டன் அழுத்தி பாம வெடிக்க வச்சிடறான். பாமோட சேர்ந்து ஹீரோவும் பஸ்பமாயிருப்பாருன்றது இவனோட நினைப்பு. இங்க பாம் அடிச்சத தூரத்துல வேற ஏதோ ஒரு பில்டிங்ல இருந்து பார்த்தா இவங்களோட மாஸ்டர், அதான் விகடன் மூஞ்சி, ஒத்த கொம்புக்கு போன போட்டு நாடா கடைசியில ஃபேக்டரியை வெடிக்க வைக்கிற அளவுக்கு அவன் பண்ணிட்டானா, அப்பவே அவனை கொண்டிருக்கணும்டா, நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு மன்னிப்பு கேட்கிற மாதிரி பேசினதும் மாஸ்டர் விடுங்க மாஸ்டர், ஒரு ஃபேக்டரி போனா இன்னொரு ஃபேக்டரி கட்டிக்கலாம், இவெல்லாம் நம்ம முன்னால வந்து நிக்கிறதே தப்பு, இவனை உயிரோட விட்டா எப்படி பாத்துக்கலாம் விடுங்கன்னு ஒத்த கொம்பு பேசிட்டு இருக்கும் போதே அனல் காத்துக்குள்ள இருந்து வந்தாம் பாருங்க அரக்கன். ஹீரோ உடம்புல சின்ன காயம் கூட இல்ல, உடம்பு முழுக்க பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு ஆளு வெளியே வந்துடுறான். ஒத்த கொம்புக்கு சங்க ஊதுறது உறுதின்னு ஆயி போச்சு. ஆனாலும் துப்பாக்கி எடுத்து அவன் ஹீரோவை போட பாக்குறப்போ ஹை ஸ்பீட்ல வந்த ஒரு காரு ஒத்த கொம்ப அடிச்சு தூக்குது. காரை ஓட்டிட்டு வந்தது வேற யாரும் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டு. காரை விட்டு இறங்கினதுமே ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுறான். உன் ஃபேமிலியோட இழப்புக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் தான்டா, அப்ப எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இவனுங்க கேட்டதுக்கு நான் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு, இதுக்காக நீ என்ன விட்டுறலாம் அவங்க கிட்ட கெஞ்ச மாட்டேன், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது உன் இஷ்டம் அப்படின்னு இவன் ஹீரோ கிட்ட துப்பாக்கியை தூக்கி போட்டதும் யாரா இருந்தாலும் நண்பனா போயிட்டான், தெரியாம பண்ணிட்டான், வந்து மன்னிப்பும் கேக்குறான் அப்படின்னு யோசிச்சாலும் யோசிப்பாங்கல்ல. பட் ஹீரோ அவன் சொன்னதெல்லாம் காதுல வாங்கினாரான்னு கூட தெரியல. துப்பாக்கி கைக்கு வந்து அடுத்த செகண்டே பெஸ்ட் ஃப்ரெண்டோட நெத்தி பொட்டிலேயே ஒரு புல்லட் இறங்குது. சரி அங்கேயே வச்சு ஒத்த கொம்போட கதையை முடிச்சுவாருன்னு பார்த்தா இல்ல, 12 வருஷம் வெறி எப்படி அவனை இங்கேயே பட்டுன்னு போட்டு அவன் கதையை முடிக்க முடியும். சோ ஒத்த கொம்ப ஒரு இடத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டு இருக்கப்போ மாஸ்டர் கிட்ட இருந்து ஒத்த கொம்போட போனுக்கு கால் வருது. அதை எடுத்து ஹீரோ பேசினதும் அப்பதாங்க மாஸ்டரோட மூஞ்ச காட்டி நமக்கு ஒரு டிஸ்ட கொடுக்குறாங்க. அந்த பரதேசி வேற யாரும் இல்ல, இந்த ஊரோட மேயர். கூடவே இன்னொரு மெர்சலான ட்விஸ்டும் இருக்கு. மாஸ்டர் ஹீரோ கிட்ட புரியுதுப்பா அவனோட கோவம், நாங்க அவன் ஃபேமிலியை கொலை பண்ணிட்டோம், அதுக்கு எங்களை துரத்துன்னு துரத்துற, ஆனா உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு நான் சொல்லவா, எந்த ஃபேமிலி போயிடுச்சுன்னு நீ இவ்வளவு கோவத்துல இருக்கியோ அந்த ஃபேமிலியில ஒரு ஆள் இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க, அதான் உன் பொண்ணு, நான் ஷூட் பண்ணி அவ சாகல, சரி என்னைக்கா இருந்தாலும் யூஸ் ஆவான்னு உயிரோட தான் விட்டு வச்சிருந்தேன், இன்னைக்கு யூஸ் ஆகிறா பாரு, தப்பி தவறி கூட உனக்கு எதிரில் இருக்க ஒத்த கொம்பை ஏதாச்சும் பண்ணிட போற, அப்புறம் உன் பொண்ணுக்கு என்ன ஆகுன்றத நான் சொல்லி உனக்கு தெரிய வேணாம் அப்படின்னு மாஸ்டர் அவ்வளோ மிரட்டியும். இந்த பக்கம் ஒத்த கொம்பும் பாத்தியாடா எங்க மாஸ்டரோட கெத்த, இப்ப முடிஞ்சா எம்எல்ஏ கை வச்சு பாடுறான்னு தென்னாவட்டா பேசுறான். நல்லா மறுபிறவி எடுத்த மங்கூஸ் மாண்டிய மாதிரி இருந்துகிட்டு இந்த நிலைமையிலயும் உனக்கு பேச்சு கேக்குது இல்ல, சாவடா சனின்னு அவன் கதையை முடிச்ச ஹீரோ நம்ம பொண்ணு இன்னும் உயிரோட இருக்காளா அப்படின்னு ஆனந்த கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள நேத்து நைட்டு ஹீரோ ஃபேக்டரியில சண்டை போட்டாரு இல்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வச்சு ஹீரோவை ஒரு பெரிய கொலகார மாதிரி மேயர் நியூஸ்ல எல்லாம் போட்டு பில்டப் பண்ணிடுறான். இந்த நியூஸ இன்னும் சாகாத ஹீரோவோட பொண்ணும் பாக்குறா. அவளுக்கு தெரியல நம்ம பாக்குறது நம்மளோட அப்பா தான். பிளஸ் இவ இவ்வளவு நாளா வளர்ந்துட்டு இருக்கிறது யாரு கூட தெரியுங்களா, ஓனா முஞ்சம் கூட. இவனே சரியான பொம்பளை பொறுக்கி, இவன் என்ன பாசநேசத்தோடையா ஹீரோ பொண்ணை வளர்த்துக்க போறான், காய் கனியாகட்டும் அப்புறம் அதை சாப்பிட்டுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மேட்ரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது தெரியாம ஹீரோவோட பொண்ணு ஓனா முஞ்சனை அப்பாவா நினைச்சு பாசமா பழகிட்டு இருக்கா. காலையில வீட்டுக்கு வந்த ஓனா முஞ்சங்கிட்ட சரிப்பா நான் கிளாஸ்க்கு போறேன் பாய்னு சொல்லிட்டு கிளம்பினவ ஒரு ஆர்ச்சர் கிளாஸ்க்கு போறா. அதான் இந்த அம்பு விடுவாங்கல்ல அந்த ஸ்போர்ட்ஸ். இவ அம்பு விடுறதெல்லாம் பார்த்தா இந்த ஸ்போர்ட்ஸ்ல கில்லாடி கீரவடியா இருப்பா போல. இங்க இப்படி போயிட்டு இருக்க அந்த பக்கம் ஹீரோ செத்த தாத்தா முஞ்ச ஒரு போலீஸ்ன்றது தெரிஞ்சு போச்சு இல்ல. சோ இவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸை மீட் பண்ணி இந்த போலீஸ்க்கு ஹீரோ அந்த டைம்ல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவங்கிட்ட மாஸ் கேங்க பத்தி விசாரிச்சதும் அவனுக்குமே அது யாரு என்னன்னு முழு டீடைல்லாம் தெரியல. பட் ஒரு நாள் தாத்தா முஞ்சனோட பொண்டாட்டி என் புருஷன் மேல சந்தேகமா இருக்கு, மிட் நைட் ஆனாலே இங்கே வெளியே போறான், அவனுக்கு யாரு கூடவாது அஃபேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு இந்த போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா. இந்த ஆளும் வேற ஒரு போலீஸை விட்டு தாத்தா முஞ்சினை ஃபாலோ பண்ண சொல்லிருக்காரு. அப்ப தாத்தா மூஞ்சி ஓனா மூஞ்சி நீலமூக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஊரோட ஹெட் செக்யூரிட்டியா இருக்க ஒருத்தவனையும் அவனோட பொண்டாட்டியையும் காட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ணிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போன போலீஸ் வீடியோவாகவும் எடுத்திருக்கான். இந்த போலீஸ் ஹீரோ கிட்ட அந்த வீடியோவை போட்டு காட்டி அவனுக்கு ஹெட் செக்யூரிட்டியை கொலை பண்ணானுங்கல்ல, அதுக்கப்புறம் வேற ஒருத்தவன் ஹெட் செக்யூரிட்டி ஆயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவன் தான் ஹெட் செக்யூரிட்டி. எனக்கு தெரிஞ்சு நீங்க தேடுற 5 பேர் கேங்ல இவனும் ஒருத்தவனா இருப்பான்னு நினைக்கிறேன், போய் பாருங்கன்னு போலீஸ் அட்ரஸ் சொன்னதும் அடுத்த சீன்லயே செக்யூரிட்டி பில்டிங்குள்ளே நுழைஞ்ச ஹீரோ எல்லாரையும் செதற விடுறாரு. அடிச்சு முடிச்சிட்டு ஓனா முஞ்சனோட வீட்டுக்குள்ளேயும் போறாரு. ஆனா ஹீரோ பொண்ணு டிவில ஓடுற நியூஸை பார்த்து ஹீரோவை பெரிய கொலகாரன் நினைச்சிட்டு இருக்காளே. சோ ஹீரோவை பார்த்ததும் பயந்து போய் சோஃபாவுக்கு பக்கத்துல பதுங்கிக்கிறா. ஹீரோ அவளை பார்க்கல. பட் வீட்டுல இருக்க ஒரு போர்டு மொத்தமும் சின்ன வயசுல இருந்து எடுக்கப்பட்ட ஹீரோ பொண்ணோட போட்டோஸா இருக்கு. அப்ப நம்ம பொண்ணு இங்கதான் இருக்காளா அப்படின்னு ஹீரோ போட்டோ
போட்டோஸ பாத்துட்டு இருக்கும் போதே ஓடா மூஞ்சி உள்ள வந்துடுறான். இவன் ஒளிஞ்சிருக்க பொண்ண பாத்துறான். சோ பெருசா எந்த ரியாக்ஷனும் காட்டல. என் வீட்டுக்குள்ள என்னடா பண்றேன்னு இவன் கேட்க அத நான் கேட்கணும். என் பொண்ணை இவ்வளவு நாள் நீ வளர்த்திருக்கி, அது என்ன கதைன்னு ஹீரோ கேட்டு இவன் மண்டைய பொழந்துட்டு இருக்கப்போ ஹீரோ பொண்ணு வெளியே ஓடிடுறா. அதையும் ஹீரோ பாக்கல. அப்புறம் நடந்துட்டு இருக்க சண்டையில ஹீரோ ஓனா மூஞ்ச மேல ஏறி மூஞ்சில குத்துன்னு குத்தி நலுங்க வச்சிட்டு இருக்கப்போ டே எருமை எஞ்சிரா என் மேல இருந்துன்னு ஓனா மூஞ்சன் சொல்றான் பாருங்க. அப்பதான் ஹீரோவுக்கு தெரியுது ஹீரோ பொண்டாட்டியை ஷூட் பண்ணது இவன் தானே. அதுக்கு முன்னால ஹீரோ இவன் மேல ஏறி இவன் தலையில கண்ண வச்சதும் இதே டைலாக சொல்லிருப்பான் பாருங்க. எருமை எஞ்சிரா என் மேல இருந்துன்னு சேம் டைலாக இப்ப சொன்னதும் ஓஹோ அப்ப என் பொண்டாட்டியை கொலை பண்ணவன் நீதானா, இன்னைக்கு உன் கொடலை உருவது உறுதிடான்னு ஹீரோ அவனை முறைச்சு பாத்துட்டு இருக்கப்போ வெளியே ஓடி போனாலே ஹீரோவோட பொண்ணு. அவளுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியல. வில்லோட உள்ள வந்து ஹீரோ தான் கெட்டவர்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ மேல அம்ப விட்டுறா. அப்படியே ஹீரோ ஸ்லிப் ஆகி ஜன்னல் வழியா வெளியே விழுந்துடுறாரு. பட் ஓனா மூஞ்சம் போய் ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு எட்டி பாக்குறப்போ கீழே விழுந்த ஹீரோவை காணோம். பக்கத்திலேயே ஒரு காரு பட்டும் ஸ்பீட்ல அங்க இருந்து போயிட்டு இருக்கு. காரை ஓட்டுறது ஹீரோவுக்கு தெரிஞ்ச போலீஸ் அவரும் கூட வந்திருக்காரு. ஹீரோவை காப்பாத்தி கொண்டு போயிட்டாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மேயர்கிட்ட இருந்து போலீஸ்க்கு கால் வர, என்னப்பா சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து யார் யாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க போலயே, கொஞ்சம் அவங்க கிட்ட போன கூட நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட போன கொடுக்க வச்சு, சார் தாண்டா நீ அடங்க மாட்ட போல, என்னால உன்னை அப்படியே விட்டு வைக்க முடியாது, சண்டையோ சமாதானமோ எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நானும் உன் பொண்ணும் மஹரோபா பில்டிங்ல தான் இருக்கோம், முடிஞ்சா என்ன மீறி உன் பொண்ணை காப்பாத்திக்கிடா பாப்போம் அப்படின்னு மேயர் ஹீரோவுக்கு சவால் விட்டதும் 12 வருஷமா பூட்டி வச்சிருந்த பழைய பற்றைய ஹீரோ திறக்க வேண்டியதா போச்சு. உள்ள பயங்கரமான காரு, பல மாடல் துப்பாக்கி, ரகமான கத்தின்னு இடமே ஜொலிக்குது. அதுல இருந்து தேவையான டூல்ஸ் எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு காடி எடுத்த ஹீரோ நேரா மஹரோபா பில்டிங் குள்ள என்ட்ரியை கொடுத்து எல்லாருக்கும் வாய்க்கரிசி போட்டுட்டு இருக்காரு. நடக்கிற சண்டையில ஹீரோ அடிக்க மட்டும் செய்யலங்க, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அடியையும் வாங்குறாரு. ஆனா ஆளு டயர்டு மட்டும் ஆக மாட்டான். எத்தனை தடவை அடிச்சு இவனை கீழே அனுப்பினாலும் திரும்ப மேல எழுந்து வந்து அல்லு சில்லுங்களெல்லாம் போட்டு தள்ளின ஹீரோ ஓடா முஞ்சனுக்கு முன்னால போய் நிக்கிறாரு. பெத்த தகப்பன் இந்த ஆள்கிட்டயே உன் பொண்ணை சின்ன வயசுல இருந்து நான் எதுக்கு வளர்த்தேன் தெரியுமா, கரெக்டா அதுக்கான நேரம் வரப்போ உன் பொண்ணை என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறியே, என்னைக்கா இருந்தாலும் உன் பொண்ணு எனக்கு தான்டா அப்படின்னு சொன்னா இவனுக்கு சமாதி கட்டி சடங்கு நடத்தாம எப்படி விட முடியும்? நல்லா நடுவாக்க எடுத்த நாட்டு நரி மாதிரி இருந்துகிட்டு மண்ணுக்குள்ள போக வேண்டிய உனக்கு என் பொண்ணு கேக்குதா, பாடா இன்னைக்கு உன்ன ஒரு கை பாத்துறன்னு மரண குத்தி அவன் மண்டைய பொழந்து போட்டு தள்ளிட்டு அடுத்து ஹீரோ ரூமுக்குள்ள போறப்போ அங்கதான் ஹீரோவோட பொண்ணு இருக்கா. பல வருஷம் கழிச்சு பொண்ணை பார்த்த ஆசையில ஹீரோ உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அதுக்குள்ள பின்னால நீலமுக்கு வந்து ஹீரோவை லாக் பண்ணிடுறான். அந்த பக்கம் மேயர் ஹீரோவோட பொண்ணை லாக் பண்ணிடுறான். எத்தனை தடவை தாண்டா உன் ஃபேமிலியை நான் என் கையாலேயே சாவடிக்கிறது, அம்மாடி பட்டுக்குட்டியே அங்க எதிரில முட்டி போட்டு ஒருத்தவர் இருக்கானே அவன் யாருன்னு உனக்கு தெரியுதா, ஸ்கூல்ல எல்லாம் கூட படிச்சிருப்பியே, டீமன்ன்ற ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரை உயிரோட விட்டா அது பல பேரோட ரத்தத்தை குடிக்காம போகவே போகாதுன்னு, அப்படிப்பட்ட டீமன் தாமா அவன், டீமனை அழிக்க வேண்டியது இந்த ஊரோட பாதுகாவலனான மேயர், என்னோட பொறுப்பு இல்லையா, சோ அவனை நான் எப்படி அழிக்கிறேன்னு கண் கூட பாக்குறியா அப்படின்னு மேயர் சொல்லி இந்த பக்கம் நீலமுக்கு ஹீரோவை போட்டு தள்ள வரான். திடீர்னு துப்பாக்கியில இருந்து புல்லட் மழையா பொழியுது. யாருப்பா அந்த கரெக்ட் டைம் காக்குற வச்சுன்னு திரும்பினா ஹீரோவுக்கு தெரிஞ்ச போலீஸ் துப்பாக்கியோட வந்து அந்த எல்லாரும் டைவர்ட் பண்ணதும் ஓப்பனிங்ல ஹீரோ அவரோட பொண்ணு கிட்ட சொன்னார் இல்ல ஓடுமா இங்க இருந்துன்னு, அதே வசனத்தை இப்பவும் சொல்றாரு. அப்பதான் அந்த பொண்ணுக்கு பழசு ஞாபகம் வருது. அந்த டைம்ல ஹீரோ சொன்னதும் இவன் ஓடனா மேயர் பொண்ணு ஷூட் பண்ணான்ல, அவன் ஷூட் பண்ண புல்லட் பொண்ணு மேல படல, அதுக்கு பதில் அவ வச்சிருந்த பொம்மை மேல பட்டிருக்கு. சத்தம் காதை கழிச்சதுனால பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. சோ இப்ப நம்ம எதிரில இருக்கிறது நம்ம அப்பாதான்னு பொண்ணுக்கு ஞாபகம் வருது. கொஞ்சம்லாம் டைம் இல்லையே, தப்பிச்சாகணுமே. சோ தெரிஞ்ச போலீஸ் பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறான். இவங்க நடந்து போற இடமெல்லாம் போனோம். உள்ள இருக்கிறவன் மனுஷனா இல்ல மம்மியா, என்ன கணக்கு கூட பண்ண முடியாத அளவுக்கு இவ்வளவு கொலை பண்ணிருக்கான். ஐயோ ஏமா உங்க அப்பா செம டேஞ்சர் தான் போலக்குதுமா, வா நம்ம போவோம் அப்படின்னு போலீஸ் நடைய கட்டுறப்போ இந்த பொண்ணுக்கு அப்பாவை விட்டு வர மனசு இல்ல. சோ திரும்ப அவ ஹீரோ கிட்டயே வரா. இந்த பக்கம் ஹீரோ நீலமுக்கு கிட்ட சம்மடி வாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் இத்தனை பேரை கொலை பண்ணி அவனுங்கள்ட்டையும் குத்துவாங்கன்னா ஒரு பாடி எப்படி தாங்கும்? எனர்ஜி இல்லாம கொஞ்ச நேரம் நீலமுக்கு கிட்ட உண்டையா வாங்கிட்டு இருந்த ஹீரோ ஒரு கட்டத்துல வெறி வந்து அவன் அவ்வளவு நேரமா ஹீரோ அடிச்சிட்டு இருந்தான். எத்தனையோ தடவை கீழே விழுந்தாலும் மறுபடியும் ஹீரோ ஏஞ்சி வந்தாரு. ஆனா ஹீரோ கொடுத்த 4 ஷாட்டா அவனால தாங்க முடியல. லாஸ்டா ஒரு கத்தியால வயித்துல ஒரே ஒரு இறக்கி அவனை படுக்க போட்டதும் மேயர் பொறுமையா வந்து நீலமுக்கோட மூஞ்சில இருக்க மாஸ்க கழட்டுறான். அங்க ஒரு ட்விஸ்ட், படுத்திருக்க நீலமுஞ்சும் பக்கத்துல இருக்க மேயரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கானுங்க. லாஸ்ட்ல இவனுங்க ட்வின்ஸா. என்ன ஒண்ணு, நீலமுக்கோட மூஞ்சி மட்டும் பாதி எரிஞ்ச நிலைமையில இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இவனும் மேயரும் ஒன்னா வளர்ந்தவங்க தான். நீலமுக்கு ஒரு குரு மூலியமா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பல கலைகளை கத்துக்கிட்டான். எங்க குரு உயிரோட இருந்துட்டாருன்னா நீலமுக்கு நம்ம சொல்றதை கேட்காமலே போயிடுவான், நமக்காக வேலை செய்யாமலே போயிடுவான்னு மேயர் தந்திரமா பிளான போட்டு நீலமுக்க வச்சு குருவை கொலை பண்ணிட்டான். அப்பையில இருந்து இப்ப வரைக்கும்
வரைக்கும் மேயருக்கு நீலமூக்கு கைகூலி மாதிரி, சும்மா பேருக்கு தம்பி தம்பின்னு சொல்லிப்பான். என்னடா தம்பி, உன்னதான் மாலை போல நம்பி இருந்தேன், நீயும் சரிஞ்சிட்டியே, சரி உர்றா, உனக்காக ஹீரோவை நான் கொலை பண்றேன் அப்படின்னு விகடன் மாஸ்க தூக்கி மூஞ்சில மாட்டின மேயர். அவனும் சாதாரண ஆள்லாம் இல்ல, ஹீரோவை ஒரு உழுகுறான். போதா குறைக்கு ஹீரோவோட ஒரு கையவே வெட்டிடுறான். நீங்க எல்லா படத்திலயும் பாருங்களேன், எப்பெல்லாம் ஹீரோ சண்டை போட முடியாம தோக்குற அளவுக்கு துவண்டு போறாரோ அப்பெல்லாம் உள்ள இருக்க கோவத்தை கிளப்பி விடுற மாதிரி எவனாவது ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போடுவான். இப்போ இங்க கொளுத்தி போடுற தீக்குச்சி என்னன்னா, மேயர் ஹீரோவை கத்தியால குத்தி ஹீரோ சாகர கண்டிஷனுக்கு போயிடுறாரு. அப்ப சும்மா இல்லாம நீ போனதுக்கு அப்புறம் உன் பொண்ணை நான் உயிரோட விட்டுருவேன்னு நினைச்சியா? அவளை அறகுறையாக்கி என் ஃபேக்டரியில அவளை போதை பொருளை போட உடல என் பேரு மேயரே இல்லடான்னு சவடால் விட்டதும் ஹீரோவுக்கு ஸ்பார்க்கு பத்திக்கிச்சு. மேயர் உயிர் ஹீரோ கிட்ட சிக்கிக்கிச்சு. இருக்க ஒத்த கைய வச்சு மேயரோட நடு மண்டையில நச்சுன்னு ஒரு இறக்குனதுதான் மேயர் கண்டம். அப்பதான் ஹீரோவோட பொண்ணு உள்ள வரா. ஒரு கை இல்ல, இன்னொரு கையில கத்தி இருக்கு, இடம் முழுக்க ரத்தம். ஹீரோவோட உடம்புல ரத்தம் வராத இடமே இல்ல. இந்த நிலைமையில அப்பாவை பார்த்து இவ தவிச்சிட்டு இருக்கப்போ கோப்பன் தன்னான ஹீரோவை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோ செத்துடுறாரு. யாரா அந்த நாசமா போனவன்னு பார்த்தா ஓனா முஞ்ச. அவன் இன்னும் சாகவே இல்ல போல. இவனுக்கு எப்படியாவது ஹீரோ பொண்ணு அடைஞ்சே ஆகணும். தடையா இருந்த ஹீரோ போயிட்டாரு, இனிமேல் நீ எனக்கு தாமா அப்படின்னு இவன் அந்த பொண்ணு நெருங்கி வந்துட்டு இருக்கப்போ ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் நம்பிக்கை விடாமுயற்சின்னு நான் ஓப்பனிங்ல சொன்ன பாருங்க, இதுதான் அந்த சிச்சுவேஷன். இவ்ளோ அடி, இவ்ளோ வெட்டு, இவ்ளோ குத்து, இவ்ளோ ஷூட்டிங், இதை எல்லாத்தையும் வாங்கி செத்துட்டதா நினைச்ச ஹீரோ திரும்ப உயிரோட ஏஞ்சி வந்து ஓனா முஞ்ச ஒரே சொருவா சொருவிடுறாரு. இனிமேல் அடுத்த ஜென்மத்துல மனுஷனா பிறக்கணும்னா கூட எங்க நம்ம கூட ஹீரோவும் பிறந்துட போறான்னு அல்லு கிளம்பணும் ஓனா முஞ்சனுக்கு. அப்படி ஒரு சாவை ஹீரோ கொடுத்துட்டாரா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பொறுமையா பொண்ணுகிட்ட போய் அவளை கட்டி பிடிச்ச ஹீரோ, என்ன மன்னிச்சிருமா, உன் அம்மாவை என்னால காப்பாத்த முடியல, அதுக்கு பிராய்ச்சித்தமா இன்னைக்கு உன்னை காப்பாத்திட்டேன், சோ வாழ்க்கையே சந்தோஷமா வாழன்னு சொல்லிக்கிட்டே அவ ஷோல்டர்ல படுத்து செத்துறாரு. இங்க சீனை கட் பண்ணா அடுத்து ஹீரோ கொலை பண்ணி போட்ட பாடிஸ் எல்லாம் பொறுக்கிறதுக்கு போலீஸ் படையே இங்க குவியுது. இங்க ஒரு ட்விஸ்ட், மேயரோட பாடியை ஸ்ட்ரக்சர்ல ஏத்துறப்போ பயபுள்ள இன்னும் சாகவே இல்ல, உயிரோட தாங்க இருக்கான். ஓரத்துல சின்ன சிரிப்பு. இந்த பக்கம் ஹீரோவோட பொண்ணையும் காப்பாத்தி ஆம்புலன்ஸ்ல ஏத்த உட்கார வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அவளையும் காணோம். அப்படியே ஒரு வருஷம் கடந்து போகுது. மேயரை ஒரு டிவி சேனல் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால என்னென்னமோ ஆயிப்போச்சு, மஹரோபா பில்டிங்கும் இப்போ வரைக்கும் திறக்கல, இனிமேலாச்சும் அதை திறக்க வாய்ப்பு உண்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்டதும் அதுக்கு மேயர் பதில் சொல்ல ஆரம்பிச்சதும் அது வரைக்கும் பாதியா காட்டிட்டு இருந்த மேயரோட மூஞ்ச இப்ப முழுசா காட்ட ட்விஸ்ட் என்னன்னா, உயிரோட இருக்கிறது மேயரே இல்ல, மேயரோட ட்வின் பிரதரான நீலமூக்கு. அட பாதி வந்த பச்சோந்தி, நீ என்னடா நேரத்துக்கு ஏத்த மாதிரி கலரை மாத்திக்கிட்ட அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க. இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதும் இவங்களுக்கு காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. அடிக்கடி அங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ரொம்ப நாளா மேயரோட அந்த விகடன் மாஸ்க போடணும்னு இவனுக்கு ஒரு ஆசை. இப்ப தட்டு தடுமாறி தயங்கி அந்த மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு அண்ணன மாதிரியே இவன் சடங்கு பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஏதோ ஒண்ணு நம்ம குறையுது இல்ல, இவனை உயிரோட விட்டா பாக்குற நமக்கே காண்டாகுமே. சோ இதுக்கு என்னதான் எண்டிங்னு நம்ம நினைக்க கூட இல்ல. நினைக்கிறதுக்குள்ளேயே நீலமூக்கோட தொண்டையிலேயே வந்து ஒரு அம்பு சொருவுது. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? அப்பா அம்மாவோட சாவுக்கு காரணமான இவனை ஹீரோவோட பொண்ணு அம்ப விட்டு க்ளோஸ் பண்ணிட்டா. அப்பாடா, இப்ப தாண்டா ஒரு ஃபுல் ஃபில்லா இருக்குன்னு நம்ம சாந்தி அடையும் போதே அப்பாவோட காரு, அப்பாவை மாதிரியே லுக்கு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குன்ற தோரணையோட ஹீரோவோட பொண்ணு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.